இன்றைய முக்கிய செய்திகள். தவறான விளம்பர விவகாரத்தில் பாபா ராம்தேவ் மன்னிப்பை ஏற்க முடியாது. நடவடிக்கையை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. அரசியல் வாழ்க்கையை காப்பாற்ற பாஜகவில் ஆம் ஆத்மி தலைவர்கள் இணைய வேண்டும். அமலாக்கத்துறை கைது செய்யும் என மிரட்டல் வருவதாக அமைச்சர் அதிஷி புகார். கச்சத்தீவு உரிமை தொடர்பாக இந்தியாவிடமிருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை. பாஜக அரசுக்காக எல்லையை மாற்ற முடியாது என இலங்கை மறுப்பு. பழைய சின்னத்தை மறக்க முடியாமல் பன்னீர்செல்வம் தவிப்பு. பாஜக மிரட்டியதாக சீமான் பரபரப்பு குற்றச்சாட்டு. முறையாக போடப்படாத தேசிய நெடுஞ்சாலைகளுடன் தவிக்கும் தென்காசி. குற்றாலம் சதுரகிரியை இணைத்து தேசிய சுற்றுலா மையம் அமைக்க கோரிக்கை. வணக்கம். வணக்கம். மக்களை தவறாக வழிநடத்தும் விளம்பரங்களை வெளியிட்ட பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்த உச்சநீதிமன்றம் நடவடிக்கைக்கு தயாராக இருக்குமாறு எச்சரித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னரும் 10,000 மருத்துவர்கள் கொரோனாவிற்கு பலியாகிவிட்டதாகவும், அலோபதி மருத்துவத்தால் தான் பல லட்சம் பேர் கொரோனாவிற்கு பலியாகிவிட்டதாகவும் பாபா ராம்தேவ் பேசியிருந்தார். கொரோனா தடுப்பு அலோபதி மருந்துகளை விட பதஞ்சலி தயாரிப்பான கொரோனில் சிறந்தது என்றும் பாபா ராம்தேவ் கூறியிருந்தார். அறிவியல் ஆதாரங்கள் இல்லாமல் பதஞ்சலி நிறுவனத்தின் மருந்துகள் புற்றுநோயை கூட குணமாக்கும் என விளம்பரப்படுத்தியதற்கும், கொரோனா தடுப்பூசி திட்டத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்ததற்கும் எதிராக உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு இந்திய மருத்துவ சங்கம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான விளம்பரங்களை வெளியிட்டால் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தது. ஆனால் அந்த எச்சரிக்கையையும் மீறி உடனடியாக செய்தியாளர் சந்திப்பை பாபா ராம்தேவ் நடத்தியதுடன் விளம்பரங்களும் தொடர்ந்ததால் அவரையும் அவரது நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஆச்சாரியா பாலகிருஷ்ணாவையும் நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி நீதிபதிகள் திருமதி ஹீமா கோலி, திரு அசானுதீன் அமானுல்லா அமர்வு முன் அவர்கள் இருவரும் இன்று நேரில் ஆஜராகினர். அப்போது நீதிபதிகள் பதஞ்சலி நிறுவனத்தின் நடவடிக்கை அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு என்று தெரிவித்தனர். அனைத்து உத்தரவுகளையும் மீறிவிட்டு வழக்கறிஞர் மூலம் மன்னிப்பு கேட்பதை எப்படி ஏற்க முடியும் என அவர்கள் கேள்வி எழுப்பினர். பதஞ்சலி நிறுவனத்தின் திசை திருப்பும் விளம்பரங்கள் சட்டத்தின் பிடியில் சிக்கியுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் நடவடிக்கைக்கு தயாராக இருங்கள் என எச்சரித்தனர். அதற்கு பதிலளித்த பதஞ்சலி தரப்பு வழக்கறிஞர், நிறுவனத்தின் செய்திப்பிரிவுதான் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியதாகவும் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து அவர்களுக்கு தெரியாது என்றும் தெரிவித்தார். இந்த பதிலால் கோபமடைந்த நீதிபதிகள், பதஞ்சலி மீடியா பிரிவு அந்நிறுவனத்தின் கீழ் இல்லாமல் தனி தீவாக இயங்குகிறதா என வினவினர். பதஞ்சலி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்காமல் கண்களை மூடிக்கொண்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என மத்திய அரசையும் நீதிபதிகள் கடுமையாக சாடினர். வழக்கின் தீவிரத்தை உணர்ந்து தமது வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதன் பேரில் நீதிபதிகளிடம் பாபா ராம்தேவ் மன்னிப்பு கோரினார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், நீதிமன்ற உத்தரவை அனைவரும் பின்பற்ற வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதான நம்பிக்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் என்றும் தெரிவித்தனர். வழக்கு விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் சிறப்பான மன்னிப்பு பிரமாண பத்திரத்தை அன்றைக்குள் தாக்கல் செய்வதுடன் இருவரும் நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டனர். பாஜகவில் இணையாவிட்டால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டல் வருவதாக டெல்லி அமைச்சர் திருமதி அதிஷி பரபரப்பான புகாரை தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்த திரு மணீஷ் சிசோடியா, அமைச்சராக இருந்த திரு சத்யேந்திர ஜெயின், மாநிலங்களவை ஆம் ஆத்மி உறுப்பினர் திரு சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டனர். மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த வழக்கில் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மாதம் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக மேலும் 4 ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை கைது செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளதாக திருமதி அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும் என்று அழைப்பு வந்ததாக தெரிவித்தார். இல்லை என்றால் 1 மாதத்திற்குள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட நேரிடும் என்று மிரட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். मेरे बहुत व्यक्तिगत करीबी व्यक्ति के माध्यम से मुझे भारतीय जनता पार्टी ज्वाइन करने के लिए अप्रोच किया, अपना पॉलिटिकल करियर बढ़ा लूं, और अगर भारतीय जनता पार्टी नहीं ज्वाइन करी तो आने वाले 1 महीने में ईडी द्वारा
मुझे गिरफ्तार कर लिया जाएगा। திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான பின்னரும் ஆம் ஆத்மி கட்சி வலிமையாக இருப்பதால் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் சிறையில் அடைக்க பாஜக சதி செய்வதாக திருமதி அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே திருமதி அதிஷியின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள பாஜக, தம்மை தொடர்பு கொண்டவரின் பெயரை திருமதி அதிஷி தெரிவிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. கச்சத்தீவு உரிமையை மீட்பது தொடர்பாக எந்த கோரிக்கையும் இந்தியாவிடம் இருந்து வரவில்லை என்று இலங்கை அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கச்சத்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது பற்றி குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். கச்சத்தீவு உரிமையை மீட்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியிருந்தார். ஆனால் இந்தியாவிடம் இருந்து அப்படி ஒரு கோரிக்கை வரவில்லை என்று இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோரிக்கை வந்தால் இலங்கை வெளியுறவு அமைச்சகம் பதிலளிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு இலங்கை எல்லைக்கோட்டுக்குள் இருப்பதாக கூறிய மற்றொரு இலங்கை அமைச்சர், இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தால் தங்களின் எல்லையை மாற்றிக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். மேலும் மீனவர்கள் கைது நடவடிக்கையை கச்சத்தீவு உரிமையுடன் ஒப்பிடுவது தவறு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கச்சத்தீவு பிரச்சினையில் 2015ஆம் ஆண்டு திரு மோடி பிரதமராக இருந்தபோது மத்திய அரசு அளித்த கடிதம் பற்றி கேட்டால் பாஜக தலைவர்கள் ஏன் நடுவுகிறார்கள் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவு பற்றி உண்மைக்கு புறம்பான அறிக்கைகளை வெளியிட்டு இலங்கையில் வாழும் 35 லட்சம் தமிழர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடாதீர்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவு விவகாரத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி பாஜகவினர் பச்சை பொய்யை உருவாக்கி இருப்பதாக அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். 7 வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த RTI ரிப்ளையை ஒரே ஆள் 4 நாளில் புது RTI ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், படித்த மாநிலத்தில், பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில், அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலையெல்லாம் எவ்வளோ நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. கச்சத்தீவு குறித்து பேச பிரதமர் திரு மோடிக்கும் பாஜகவிற்கும் தகுதி இல்லை என்று மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் திரு CV சண்முகம் விமர்சித்துள்ளார். தேர்தல் வரும்போது மட்டும்தான் கச்சத்தீவு தெரியுது. என்ன நடவடிக்கை இந்த 10 ஆண்டு காலத்துல மோடி இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? என்ன பேசுவதற்கு இந்த பாரதிய ஜனதாவிற்கும் என்ன தகுதி இருக்கிறது, அருகதை இருக்கிறது? கச்சத்தீவு விவகாரத்தில் திரு மோடி பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகையும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு 2 வாரங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வட சென்னை திமுக வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமியை ஆதரித்து வாக்கு சேகரித்த அமைச்சர் திரு உதயநிதி நிதி வழங்குவதில் தமிழ்நாட்டை பிரதமர் திரு மோடி வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தலைவர் தான் மெயின் பிக்சரிங்க. அவர் இதை விட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் உங்களெல்லாம் சந்திப்பார். திரு நரேந்திர மோடி திரு 29 பைசா அவர்களையும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களையும் கேள்வி கேட்பாரு. எனவே நீங்க அத்தனை பேரும் தயாராகுங்க. ராமநாதபுரத்தில் களம் காணும் முன்னாள் முதலமைச்சர் திரு O பன்னீர்செல்வம் பரமக்குடியில் பிரச்சாரம் செய்தபோது அதிமுகவின் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டு பின்னர் பழக்க தோஷம் என கூறி சமாளித்தார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் வேட்டை பலாக்குள சின்னத்தில் முற்றிக்கு பெரியவர்களே, தாய்மார்களே, பழக்க தோஷம் என்ன செய்ய. வேலூரில் அதிமுக வேட்பாளர் திரு பசுபதிக்கு ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி பெட்ரோலிய பொருட்களின் விலையை மோடி அரசு குறைக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். விலைவாசி உயர்வதற்கு டீசல் ஒன்று முக்கியமானது. ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலமா தான் வருது. அதனால மத்திய அரசும் பாஜக கூட்டணியில் சேருமாறு தாம் மிரட்டப்பட்டதாக தேனியில் பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் குற்றம் சாட்டினார். 500 கோடி இந்த 15 சீட்டு 10 சீட்டு உனக்கு கூட்டணி தனியா நிக்க துப்பு இல்ல, துணிவு இல்ல, நிறுத்த வேட்பாளர் இல்ல, நீங்க வரீங்களா? உங்களுக்கு இந்தாங்க, உங்களுக்கு 15, உங்களுக்கு 10. இதனிடையே நெல்லை சிந்து பூந்துறையில் தட்சிணமாற நாடார் சங்க நிர்வாகிகளை சந்தித்த மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி திமுகவுக்கு ஆதரவு கோரினார். இதனைத் தொடர்ந்து நெல்லை, தூத்துக்குடியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக சங்க நிர்வாகிகள் அறிவித்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பலரும் தேநீர் வடையையே மக்களை கவரும் உத்தியாக கையில் எடுத்துள்ளனர். சென்னை கிண்டியில் தேநீர் கடைக்காரர்களிடம் வாக்கு சேகரித்த தென் சென்னை அதிமுக வேட்பாளர் திரு ஜெயவர்தன்
உளுந்து வடைதான் வேண்டும் என்று கேட்டு வாங்கியதும் அரசியல் பேச ஆரம்பித்தார். இதனால் பொறுமை இழந்த முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா இனிப்பு போண்டாவை ருசித்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார். ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் திரு விஜயகுமார் எழுமாத்தூரில் தேநீர் கடைக்கு சென்று டீ மாஸ்டர் போல தேநீர் தயாரித்து கொடுத்தார். ஏற்கனவே சுட்டு வைத்திருந்த பஜ்ஜியை மீண்டும் எண்ணெயில் போட்டு போட்டோவுக்கு அவர் போஸ் கொடுத்தார். காரைக்குடியில் வாக்கு கேட்டு வந்த சிவகங்கை அதிமுக வேட்பாளர் திரு சேவியர் ராஜ் டீ கடையை பார்த்ததும் ஆர்வத்துடன் ஓடிச் சென்று உடன் வந்த கட்சியினருக்கு தேநீர் தயாரித்து வழங்கினார். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் திரு செல்வம் காவாம்பயிர் கிராமத்தில் வயல்வெளியில் இறங்கி விவசாயிகளுக்கு வேர்க்கடலை பறித்து கொடுத்து வாக்கு கேட்டார். கொட்டி கிடக்கும் இயற்கை அழகின் நடுவே குறைகளும் கோரிக்கைகளுமாய் தேர்தலை சந்திக்கும் தென்காசி தொகுதி வாக்காளர்கள் தங்கள் தொகுதியின் முக்கியமான இடங்களை இணைத்து தேசிய சுற்றுலா மையமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். தென்னகத்து வாரணாசி எனப்படும் தென்காசி தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பசுமையான பகுதி. பார்க்கும் போதெல்லாம் வியப்பை ஏற்படுத்தும் குற்றாலம் அருவிகள், நெடுஞ்சாலை வரை தெரிக்கும் இளஞ்சாரல், கண்களை குளிர வைக்கும் சிற்றார், அனுமன் நதி, குண்டாறு, கருப்பா நதி, ராம நதிகளின் பாசன பரப்புகள், காசி விஸ்வநாதர் கோவில், தமிழக அரசின் சின்னமாக உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம், தென்காசி நடராஜரின் சித்திர சபை, சுவைமிகு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஆகியவை தென்காசியின் தனி அடையாளங்கள். ராஜபாளையம் பகுதியில் நிறைந்துள்ள பஞ்சாலைகள் மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் அடுத்தடுத்து மூடப்படுவதால் வேலை இழப்பு அதிகரித்திருப்பதாக தொகுதி மக்கள் குமுறுகிறார்கள். கேரள வனப்பகுதியில் உள்ள செண்பகவல்லி அணையின் தடுப்பு சுவர் காட்டாற்று வெள்ளத்தில் சேதமடைந்து 40 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சீரமைக்கப்படாமல் உள்ள கோபம் விவசாயிகளிடம் இன்னும் மிச்சமிருக்கிறது. தென்காசிக்கு என ரயில்களை இயக்காததும் வெறுப்பை அதிகரித்திருக்கிறது. கிருஷ்ணன் கோயில் முதல் புளியரை வரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் விவசாய நிலங்களை அழித்து உருவாகும் 4 வழிச்சாலை, முக்கிய நகரங்களை இணைக்கும் இணைப்பு சாலைகளின்றி போடப்படுவதால் பலனில்லாமல் போகும் அவலம். சித்தர்கள் வாழும் மலையாக கருதப்படும் சதுரகிரி மலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், புலிகள் சரணாலய பகுதி ஆகியவற்றை இணைத்து தேசிய சுற்றுலா பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது தொகுதி மக்களின் மற்றொரு கோரிக்கை. இயற்கை அழகு சொட்டும் குற்றால அருவிகளில் அடிப்படை வசதிகள் போதிய அளவு இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து வருகிறது. உணவகம், தங்கும் விடுதிகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் போதிய அளவில் இல்லாதது பெரும் குறை. தேசிய நெடுஞ்சாலைகள் முறையாக போடப்படவில்லை, பராமரிக்கப்படுவதில்லை என்பது தென்காசி தொகுதி முழுவதும் சொல்லப்படும் புகார்கள். தேங்காய் உற்பத்தியும் கயிறு தயாரிப்பும் இருந்தும் கயிறு வாரி அலுவலகம் மூடப்பட்டிருப்பதால் அத்தொழில் முடங்கியுள்ளது. இதனால் பலர் வேலை தேடி வெளியேறும் நிலை. தென்காசி, சங்கரன் கோவில், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர் தனி தொகுதி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள இங்கு ஆண் வாக்காளர்கள் 7,42,158 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,73,822 பேரும் என மொத்தம் 15,16,183 வாக்காளர்கள் உள்ளனர். தென்காசி காங்கிரஸ் கோட்டையாக இருந்து பின்னர் மற்ற கட்சிகளுக்கு கைமாறிய மக்களவை தொகுதி. இந்த தேர்தலில் திமுக சார்பில் சங்கரன் கோவில் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார், அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, பாஜக கூட்டணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். யார் எந்த கூட்டணி என்ற கணக்கை விட கோரிக்கைகள் குறித்த வாக்குறுதிகளும் நடவடிக்கைகளும் எந்த அளவுக்கு செயலுக்கு கொண்டு வரப்படும் என்ற கணக்குடன் தேர்தல் நாளுக்காக காத்திருக்கிறார்கள் தென்காசி வாக்காளர்கள். இனி வருவது செய்தி தொழில்கள். உத்தராகண்ட் மாநிலம் ருத்ராப்பூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பிரதமர் திரு மோடி அம்மாநிலத்தை பாஜக ஆட்சி முன்னேற்றாதது பற்றிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பதால் கடந்த 10 ஆண்டுகளில் 5 லட்சம் பேர் மாநிலத்தை விட்டு வெளியேறியது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மூணாறு அருகே இரவிக்குளம் தேசிய பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் அபூர்வ இன வரையாடுகளை பார்த்து ரசிக்க
சுற்றுலா பயணிகளுக்கு நேற்று முதல் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வரையாடுகளின் பிரசவ காலத்தையொட்டி கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் பூங்கா மூடப்பட்டிருந்தது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தென்னிந்தியாவில் இம்மாதம் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட அதிகபட்ச வெப்பம் தகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென் இந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதால் தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. எனினும் தமிழ்நாட்டில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 111 புள்ளிகள் குறைந்து 73,904 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 9 புள்ளிகள் குறைந்து 22,453 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 51,440 ரூபாயாகவும் 1 கிராம் 6,430 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 40 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 82 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பதஞ்சலி நிறுவனத்தின் திசை திருப்பும் விளம்பரங்கள் சட்டத்தின் பிடியில் சிக்கியுள்ளதாக தெரிவித்த உச்சநீதிமன்றம் நடவடிக்கைக்கு தயாராயிருங்கள் என பாபா ராம்தேவை எச்சரித்துள்ளது. பாஜகவில் இணையாவிட்டால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுவீர்கள் என மிரட்டப்படுவதாக ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக எந்த கோரிக்கையும் இந்தியாவிடமிருந்து வரவில்லை என்று இலங்கை அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.